Hello. Yeah, good afternoon. So, last classல வந்து we are just talking about, okay, we are not learned anything, right? So, last class வந்து router. So, React router DOM version 6 அது வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். Okay, so once your screen start ஆகட்டும் உங்களுக்கு. Screen தெரியுதா? தெரியுது. Okay. So, React router DOM version 6.10.0. Okay, so அதுதான் நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம். So React router DOM is a package containing built for React router routers create பண்றதுக்காக we are using the React. So இதுதான் first library we are seeing inside the uh, React.js program. Okay. So how to install? So npm I react router dom. So இல்லைன்னா நீங்க வெப்சைட் போனாலும் சேம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் யூ இதை வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல உங்களோட ப்ராஜெக்ட் லொக்கேஷன்ல கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணணும். ஓகேவா? ஒன்ஸ் யூ ரன் உங்களுக்கு ரன் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் நோடு மாடியூல்ஸ்குள்ள வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இஃப் யூ கோ டு டவுன் சம் சீன் ரியாக்ட் ரவுட்டர் டாம் HAKLMNOPQR, right? TQR, right? Yeah. So R React DOM already நமக்கு தெரிஞ்சது. React Router DOMன்றது இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே React DOM. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது React Router DOM. ஸோ இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸோ I will close this. Okay. So இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பேஜ் காம்பனண்ட் அன்னைக்கு வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ரவுட்டர் காம்பனண்ட். ஸோ இன்சைட் ரவுட்டர் காம்பனண்ட் ஐ didn't created anything, but I will create two routers. So router page, route page one dot js, and then second page route page two dot js. ஸோ ரெண்டு பேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ரெண்டு பேஜுமே வந்து I will create RCE class components. Is someone joined? No. கோபி கட் பண்ணி வரீங்களா? கால் வந்துச்சு bro. இப்பதான் கட் ஆச்சு. RCE. ஸோ யாராவது வெளியே போயிட்டு உள்ள வந்தீங்கன்னா ஸோ யாருன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் திரும்ப அந்த பேஜ்க்கு போக வேண்டியதா இருக்கும். ஓகேவா? ஸோ ஸோ ரெண்டுலேயுமே கிளாஸ் கம்பெனி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். RCE so wait for it to come. Okay, so export. I will remove this export. Okay, ஸோ ரெண்டு பேஜஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ நான் இன்னைக்கு வந்து ப்ரௌசர் ரவுட்டர் மட்டும் சொன்னேன். ஸோ ப்ரௌசர் ரவுட்டர் இஸ் அ ரேப்பிங் காம்பனண்ட் we need to add before the app component. ஸோ அது எங்கன்னா ஸோ நம்மளோட index.html பேஜில் before app component we are wrapping with browser router. So browser router இருந்ததா we can use all the routing property inside the application. So அதனால தான் browser router வந்து ஆப்புக்கு wrap பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போறது வந்து routes. ஓகே, routes. ஸோ routesன்றது ஒரு tag. It is used for collecting all the route. Collecting all the route. Okay, so it is kind of. So third one, route. So route is a tag used for routing elements. Routing elements. ஸோ நம்ம நார்மலா என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஆப் காம்பனன்ட் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணும் போது ஸோ ஐ கோ டு app.js. If you go below down slowly, so this is what not this one. Actually this is one. So this is what we created. ரெண்டு பட்டன் கிரியேட் பண்ணிருந்தோம்.
ஃபர்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணா பேஜ் 1 வரணும், செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணா பேஜ் 2 வரணும். ஸோ இட் இஸ் குவைட் காம்ப்ளிகேட். ஸோ ரெண்டு பட்டன் வச்சு நம்ம இந்த மாதிரி பேஜ் கண்டிஷன் போடணும், அதுக்கு செட் பேஜ் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள், சரியா? ஒரு யூஸ் ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் இந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணோம். ஸோ இந்த ஒர்க் லோடு எல்லாம் கம்மி பண்றது தான் இந்த ரவுட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் என்ன பண்றேன்னா இது ரெண்டையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இன்சைடு ஆப்புக்குள்ள வந்து நத்திங். ஸோ எல்லாமே கமெண்ட்ல தான் இருக்கு, நத்திங். ஸோ ஆஃப்டர் தட் ஐ வில் ஆட் ரவுட்ஸ். ஸோ ரவுட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ரவுட். ஓகே, routes. Okay, I will add routes. Okay, routes போட்டோனே வருது பாருங்க, react DOM-ல react router DOM. So if I click, so மேல வந்து அது import ஆயிடும். So if you go and see, route is imported in the react router DOM. So inside route we can create, sorry, inside routes. Who is getting in? Okay, fine, குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ. சாரி ப்ரோ, கொஞ்சம் வெளியில போயிருந்தாங்க, லேட் ஆயிடுச்சு. fine. So first browser route. So we added inside the app. ஆப்புக்கு முன்னாடி wrap பண்ற மாதிரி browser router வந்து ஆட் பண்ணிருக்கோம். ரெண்டாவது எலிமெண்ட் வந்து routes வந்து ஆட் பண்ணிருக்கோம். So route is added inside the app component. Okay, now I'm going to create route. So இதெல்லாம் பத்தி உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா React route நீங்க பார்த்தோன்னே ஒரு வெப்சைட் React route. Okay, so this one reactrouter.com. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ வெர்ஷன் நம்பர் 6.10.0. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது வந்து இந்த இதில் நிறைய இருக்கு, ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்காங்க. பட் we used to go for route. Okay, so the routes இங்கே ஆக்சுவலாக அவங்க சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால வேற வழியில் we need to study which are the necessary for us. So browser router, ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க, stores the current location of the browser address barring using cleaning URLs and navigating. ஒரு சில அட்வான்டேஜஸ் பற்றி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஸோ ஆப்போட கோடுக்கு முன்னாடி ப்ரௌசர் ரவுட்டர் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து ரவுட்ஸை பற்றி அவங்க எங்கேயும் ரவுட்ஸ் ஹியர். ஸோ ரவுட்ஸ், ஸோ ரவுட்ஸ் is match set the actually routes is like this. ஓகே, ஸோ ரவுட்டுக்கு வெளியே உள்ள வந்து ரவுட். ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் என் நம்பர் ஆஃப் ரவுட் வந்து நம்ம ஒரு ரவுட்ஸுக்குள்ள வந்து கொடுக்கலாம். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னா கரெக்டான எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு அதை வந்து டிஸ்பிளே பண்றது. ஓகேவா? ஸோ we should create like this. Okay, so path and the element. Okay, so path and the element. So இந்த மாதிரி தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ண போறோம். So we'll see how to create them. So I will create route now. So before routes already create பண்ணியாச்சு, இப்போ route create பண்றோம். Okay, so I created route. So route குள்ள வந்து ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து path. So path வந்து page 1. Okay, page 1. So I will say /page 1. ஏன் அப்படின்னா ஆக்சுவலா நார்மலா வந்து எல்லா யூஆர்எல்லும் ஸ்லாஷோட தான் எண்ட் ஆகும். சி அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆல் த யூஆர்எல் வில் ஸ்டார்ட், சாரி திஸ் இஸ் ஓகே ஓகே இது வந்து டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட் வேண்டாம், ஐ வில் சே பேஜ் 1 ஒன்லி. ஓகே, ஸோ பேஜ் 1 ரவுட்ல இருந்தது அப்படின்னா ஐ வுட் எலமெண்ட். ஸோ எந்த எலமெண்ட் நம்ம வந்து இப்போ டிஸ்பிளே பண்ண போறோம் அப்படின்னா route of page 1. ஸோ இப்போ கிரியேட் பண்ணோம் இல்லையா அந்த பேஜ் 1, route page 1. ஸோ இந்த எலமெண்ட்டை தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்றோம். ஓகே, சேம் ஐ காப்பி த சேம் here page 2. ஓகே, ஓகே, ஸோ இந்த இடத்துல பேஜ் 2ன்னு போட்டுக்கிறேன், இங்கேயும் பேஜ் 2 போட்டுக்கிறேன்.
ஸோ routers inside routsல வந்து I created two routes. First route வந்து path 1. இன்கேஸ் path 1 இருந்தா அந்த எலமெண்ட் வந்து route 1. ஸோ சேம் இங்க நம்ம என்ன பண்ணோமோ அதே தான். இங்க என்ன எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் வச்சிருந்தோம், ஏன்னா இங்க வேரியபிள் இல்லை, ஆனா டைரக்டா பேஜ் 1ன்னு இருந்தா ரவுட் 1 கொண்டு வரணும், பேஜ் 2ன்னு இருந்தா இது கொண்டு வரணும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேரியபிள்ஸ் வச்சுதான் செக் பண்ணுவோம், பட் இங்க ரவுட்ஸ் வச்சு செக் பண்றோம். எப்படி அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் ரன் ஆகட்டும் நான் சொல்றேன். ஸோ இங்க வேரியபிளை சேஞ்ச் பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி பேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? பட் இங்க மேல யூஆர்எல் இருக்கும்ல, டாப்ல எல்லா வெப்சைட்லயுமே யூஆர்எல் இருக்கும். ஸோ இதுதான் யூஆர்எல் சொல்லுவாங்க. இங்க நார்மலா நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3000ல ரன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். 3000 ஸ்லாஷ் பேஜ் 1ன்னு கொடுத்தீங்கன்னா பேஜ் 1 வந்து டிஸ்பிளே ஆகும். பேஜ் 2ன்னு கொடுத்தீங்கன்னா பேஜ் 2 டிஸ்பிளே ஆகும். ஆனா அங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது அப்படி கிடையாது. ஒரு வேரியபிள் உள்ள இருக்கும், அதுல பேஜ் 1ன்னு இருந்துச்சுன்னா அந்த பேஜ் 1 வந்து டிஸ்பிளே ஆகும், பேஜ் 2ன்னு இருந்தா பேஜ் 2 டிஸ்பிளே ஆகும். பட் இதுதான் ரவுட்டரோட ஒரு சிம்பிளஸ்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல். ஓகேவா? ஸோ பேஜ் 1ன்னு இருந்தா பேஜ் 1 டிஸ்பிளே ஆகும், பேஜ் 2ன்னு இருந்தா பேஜ் 2 டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் ரவுட்டிங். ஸோ டாப்ல இருக்கு இல்லையா, இது பேர் தான் ரவுட்டிங். we'll see. First in the application run ஆகட்டும். So there are three components we studied. One is browser router, another one is routes, another one is router. So route is the routing tag used for routing the elements. So it needs two parameter. Actually there are multiple parameter. நான் இப்போதைக்கு ரெண்டு parameter மட்டும் சொல்றேன். ஒன்னு வந்து path. pathன்றது அதோட லொகேஷன். ஓகேவா? ஸோ இந்த லொக்கேஷன் நான் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஐ வில் சே இப்போ டாக்குமெண்டேஷனுக்கு லொக்கேஷன் கொடுக்குறேன். ரெண்டாவது பேராமீட்டர் எலமெண்ட். ஸோ எந்த எலமெண்ட்ஸ், அதாவது எந்த காம்பனண்ட். ஓகேவா? ஸோ ஐ வுட் சே லைக் ஸோ சி கேப்ஸ் காம்போனன்ட், ஏன்னா கிளாஸ் நேம் எப்பயுமே வந்து கேப்ஸ்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ லொக்கேஷன் அதுக்கப்புறம் எலமெண்ட். ஓகே, ப்ரௌசர் ரவுட். இதுல இருக்க ஏதாவது சொல்லணுமா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல பாலம். நோ டவுட். ஓகே ஓகே, நான் இன்னைக்கு முடியும் போது டாஸ்க் கொடுக்குறேன். ஆக்சுவலா ரவுட்டர்ல இல்லை, நம்ம வந்து வெப்சைட் வந்து கொஞ்சம் வேகமா வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் டாஸ்க் கொடுக்குறேன், பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் டெய்லியும் ஒரு ஒரு சின்ன சின்ன டாஸ்காக கொடுக்குறேன். ஸோ அப்போதான் நீங்களும் கொஞ்சம் வேகமா வந்து அண்டர்ஸ்டாண்டும், கொஞ்சம் வேகமா உங்களுக்கு நாலேஜும் கிடைக்கும். ஓகே, ஸோ ரெண்டாவது, ஸோ வெப்சைட் ரன் ஆகட்டும். லிங்க். ஸோ லிங்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். So link is also one of the routing property from React router DOM. Okay. So இதோட வேலை என்ன அப்படின்னா, so link is a tag. So இங்க 2ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பட்டன்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் போயிடும். ஸோ எப்படி இங்க நம்ம ஒரு பட்டன் வச்சிருந்தோம், ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி செட் பேஜ்ல இந்த பேஜோட வேல்யூ மாத்தணுமோ அதே மாதிரி பட்டன் டேக் இல்லாம லிங்க் டேக் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஹியர் சாரி திஸ் ஒன். ஸோ ரெண்டு பட்டன் வச்சு ஃபர்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணா பேஜோட வேல்யூவை பேஜ் 1னும், செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணா பேஜோட வேல்யூ பேஜ் 2னு செட் பண்ணோம். அந்த கான்செப்டை வச்சுதான் பேஜ் ஈக்குவல் டு பேஜ் 1 இருந்தா பேஜ் 1 வந்து டிஸ்பிளே, பேஜ் ஈக்குவல் டு பேஜ் 2 இருந்தா பேஜ் 2 வந்து டிஸ்பிளே. ஸோ அப்போ இங்கேயும் பட்டன்ஸ் இருந்தால் தானே நம்ம யூஆர்எல் நேவிகேட் பண்ண முடியும். ஸோ ஈவன் இட் இஸ் அ வேரியபிள் ஆர் அ ரவுட்டர், we need to have some கிளிக் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா நம்மளால ஒவ்வொரு தடவையும் நான் டைரக்டா போய் ஓகே இங்க போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 3000 ஸ்லாஷ் பேஜ் 1 ஸ்லாஷ் பேஜ் 2 அந்த மாதிரி என்னால கொடுக்க முடியாது இல்லையா. இட் இஸ் குவைட் ட்ரிக்கி. ஸோ யாராலையுமே அது பண்ண முடியாது, அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ அதுக்காக பட்டன் இருந்தா ஈஸியா இருக்கும், கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும், அவ்வளவுதான். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக அவங்க லிங்க் டேக்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ லிங்க் டேக்ல பேராமீட்டர் 2ன்னு கொடுத்து அந்த பேத்தை போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க்குக்கு நம்ம கூட்டு போயிடும்.
1 second, I will keep